எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இவன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேங்கிறான், இதுக்கப்புறம் அப்படியே இழுத்து சாத்திட்டு போயிடுவானா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருக்கும். ஸோ இல்லை அது கிடையாது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இன்டர்வியூ முடிச்சுட்டு ஸோ அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு ரூமில் அப்படியே நான் ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்வியூ சம்மந்தமாக தான். ஓகே, இன்டர்வியூ சம்மந்தமாக தான் அது ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் முழுக்க இன்டர்வியூ பற்றின ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, என் மைண்டில் என்ன இருக்குது, ப்ளஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, ஸோ கம்பல்சரி நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தோணுது, கரெக்டுன்னு தோணுது அப்படின்னா எடுத்துக்கங்க. இல்லை நீ சொல்கிறது தப்பு, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் இது என்ன, இது புதுசாக இருக்குது இது சொல்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு ஓகே பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு கரெக்டான ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எனக்கு எல்ஐசி ஏஏஓ இன்டர்வியூ 20ஆம் தேதி. ஓகே, 20ஆம் தேதி 12:30. ஓகேங்களா? 12:30க்கு நடந்தது. ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்வியூக்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது வெளியில் இன்டர்வியூக்கு மார்க் டெஸ்ட் போனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மார்க் டெஸ்ட் எதுவும் போகலை. இன்டர்வியூக்குன்னு மார்க் டெஸ்ட் எதுவும் போகலை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு ரிஹர்சல் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு ரிஹர்சல் பார்க்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேனல் மெம்பர்ஸ் மாதிரியே ஒரு செட்டப் வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரியே இருக்கணும், கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா பேனல் மெம்பர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, நீங்கள் பதட்டத்தை கம்மி பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியால் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் கண்டென்ட் அப்படிங்கிறது நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ண முடியும். கரெக்டாக? அக்செப்டபிள் தானே? ஸோ கண்டென்ட் மேக்ஸிமம் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்கிறது, ஸோ அது பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு சிலதை ப்ரிடிக்ட் பண்ணேன், அது மேக்ஸிமம் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அது என்ன ஏது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? பார்ப்போம். ஓகே, ஸோ அதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ கடைசி 20 நாள் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வியூக்கு ஒரு 20 நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இன்டர்வியூ எப்படி இருந்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம், குறைஞ்சது 20 to 25 நிமிஷம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெய்லியும் இங்கிலீஷில் பேசுகிறது ஒரு 20 நிமிஷம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 நிமிஷம். ஓகேங்களா? சாலிடாக 25 நிமிஷம் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு தோன்றதை பேசுகிறது. இல்லை அப்படின்னா அன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது படித்ததை நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஃபஸ்ட் நாள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவுக்கும் லாஸ்ட் நாள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது இன்டர்வியூலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை தாண்டி இந்த ரூம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரூம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் பேனல் மெம்பர்ஸ் உட்காந்துட்டு இருக்கிற ரூம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கதவை ஓப்பன் பண்ணி மே கமின் அப்படின்னு கேட்டு வர்றதுலேருந்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறதுலேருந்து சேரில் உட்காரதுலேருந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனேன். ஓகேங்களா? எல்லாமே பக்கா ப்ராக்டிஸ். ஓகேவா? பண்ணிட்டு தான் போனேன். ஓகே, ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இன்டர்வியூன்னு சொல்லும்போது சில பேருக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பாத்ரூம் வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி அப்படியே வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம இனிஷியலாக பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே நார்மலைஸ் ஆகிடும், அப்படியே குறைஞ்சிரும், அந்த பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ நான் அப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்டர்வியூவில் இப்படி இருப்பாங்க, இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க, சப்போஸ் ஏதாவது நமக்கு தெரியாத கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும், அதே இதில் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு ரியல் இன்டர்வியூவோட ஃபியர் அப்படிங்கிறது முழுசாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ அது பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லியும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். மார்க் இன்டர்வியூஸ் நான் போகவே இல்லை. அதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டென்ட் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எப்படி என்ன கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு தெரியும், மேக்ஸிமம் ஒரு 90% தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் படிச்சிட்டேன்.
ஓகே, சி மெயின்ஸ்க்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து படிச்சிருந்தேன் எல்ஐசி மெயின்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு எழுதிட்டு வந்தப்போ தெரிஞ்சிச்சு நம்ம வந்து கிளியர் ஆயிடுவோம். ஏன்னா போன கட் ஆஃபும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவோம், அதை விட எவ்வளோ மார்க் வரும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நம்ம இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது ஆனால் படிக்கல. ஓகேங்களா, ஆனால் அதுக்கப்புறம் படிக்கல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி படிச்சிருவோம், ஏன்னா வந்து ஒரு மாதம் டைம் இருக்குது இதுக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, ஒரு 2 டைம் 3 டைம் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணதுனால மைண்டில் வந்து ஈஸியாக வந்து எனக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரைட், ஓகே. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம பேங்கிங் செக்டர்ஸ் படிச்சிருக்கோம், பேங்கிங் அவேர்னஸ் பற்றி தெரியணும். ஓகே, ஸோ ஈவன் அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு கேள்வி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கேள்விக்காக நம்ம வந்து போடுற இந்த எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு 20 நாள் 30 நாள் இருக்கும். ஓகே, எனக்கு அப்படி தான் இன்சூரன்ஸ் அவேர்னஸில் அப்படி தான் ஆச்சு. ஓகே, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. ஓகே, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இன்டர்வியூ பற்றி நான் சொல்கிறேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அந்த ஒரு கேள்விக்காக நான் வந்து இது ஃபுல்லாக இன்சூரன்ஸ் அவேர்னஸ் தான். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு நோட்டு ஃபுல்லாக வந்து உட்காந்து 20 நாள் ஆச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படித்து எழுதி டாபிக் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணி. ஓகே, எப்படி ஒரே ஒரு கேள்விக்காக. அப்போ நம்ம வந்து அந்த ஒரு கேள்வியை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து போடுற சின்ன சின்ன எஃபர்ட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இன்டர்வியூவில் நான் நோட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் வந்து கேட்பாங்க. ஓகேவா, இப்போ நம்மளை சுற்றி. ஓகேங்களா, நம்ம அப்படின்னா வந்து நம்ம ஃபேமிலி. ஓகே, நம்ம படித்தது. 3வது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரீஜியன். ஓகே, இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கோயம்புத்தூரோட எம்எல்ஏ யார், எம்பி யார், என்னோட தொகுதியில் எம்எல்ஏ யார், அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் எவ்வளோ ரிவர் இருக்குது, என்ன பேஸ் ஃபேக்ட்ரிஸ் என்ன, இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலேஜில் படித்தது அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஃபேமிலி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பா அம்மா. ஓகேங்களா, அப்பா அம்மா பற்றி அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்கிங் அவேர்னஸ். ஓகேங்களா, பேங்கிங் அவேர்னஸ்ங்கிறேன். பேங்கிங் படிக்கிறோம். சப்போஸ் அந்த எக்ஸாம் வந்து இப்போ இன்சூரன்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னா இன்சூரன்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும், பேங்கிங் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஏன்னா அதுக்கு தான் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ அப்படிங்கிறது அதுக்கு தான். ஓகே, பேசிக் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இன்டர்வியூவில் வந்து எடுத்த உடனே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹை லெவல் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு பேசிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன, அக்கௌண்ட்டில் என்ன டைப் இருக்குது, இந்த அக்கௌண்ட் பேர் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே லைனாக வரும். ஓகே, எடுத்த உடனே வந்து உங்களுக்கு கில்ட் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியுமா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இந்த ஒரு விஷயம் இருக்குது, இப்படி போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து படித்து வச்சுருக்கணும். ஓகே, எல்லா டாப்பிக்கும் பேங்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்கையும் பேசிக்ஸ் படிச்சிருக்கணும். இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருக்கணும். ரைட்டா, அது முக்கியம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3வது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க. அது வந்து பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கிற விஷயங்கள். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் என்ன வந்து பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவில் என்ன பிரச்சனை, அப்புறம் வேர்ல்டு வைடு வந்து என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அதனால் என்ன இம்பேக்ட் ஆகுது, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஓகே, இந்த 3 தான் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 தான் சுற்றி கேட்பாங்க. இனி ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 3 வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகே, ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா, 12:30 மணிக்கு, மதியம் 12:30 மணிக்கு இன்டர்வியூ நடந்தது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி போய் நம்ம ஃப்ரெண்ட் ரூம் அங்கே இருந்த சென்னையில் இருக்குது, அவர் தான். ஓகேங்களா, எப்போ போனாலும் அவர் தான் வந்து தங்க வச்சு ஸோ பார்த்துக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய மனசு. ஓகேங்களா, நவீன் அவர் பேர். ஸோ அவரும் நம்மளை மாதிரி ஒரு கேண்டிடேட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் இருந்தேன். ஓகே, தூக்கத்துலேயோ இல்லை வந்து சாப்பாட்லேயோ எந்த பிரச்சனையோ குறையோ இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 12:30 மணிக்கு எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஓகேங்களா, இன்டர்வியூ இது சொல்லியிருக்காங்க. ரைட், எல்ஐசி பில்டிங். ஓகே, அண்ணா சாலையில் இருக்க எல்ஐசி பில்டிங். நான் தங்கியிருந்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைதாப்பேட்டை. ஓகே, மெட்ரோ ஒரே இதுதான். மெட்ரோவில் போய் இறங்கியாச்சு.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் போகும்போது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்டர்வியூ போய்கிட்டு இருந்தது, ஃபஸ்ட்டு பேட்சுக்கே வந்து போய்கிட்டு இருந்தது. ஸோ எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா காலையில் 14 மதியம் 14, ஓகேங்களா, காலையில் 14 மதியம் 14. ஆனால் காலையில் அந்த பேட்ச் இருக்கு இல்லையா, காலையில் பேட்ச் அவங்களுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2:30 மணி அந்த டைமில் தான், 2:30 அந்த மாதிரி டைமில் தான் வந்து முடியுது. ஓகே, அந்த அளவுக்கு பொறுமையாக எடுக்கிறாங்க. பொறுமையாக ஒவ்வொருத்தருக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அவசரமே கிடையாது, ஆர்ஆர்பி மாதிரி கிடையாது, அவசரமே கிடையாது, பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:30, ஓகே 2:30 எங்கள் பேட்சில் வந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு 3 மணி இருக்கும். ஓகேவா, எனக்கு எப்போ தெரியுமா இன்டர்வியூ நடந்துச்சு, நான் தான் வந்து 14வது ஆள். ஓகே, லாஸ்ட்டு மெம்பர் வந்து பர்சன் வந்து நான் தான் 14. எனக்கு 8 மணி, 8னா கிட்டத்தட்ட ஒரு 7:55 அந்த மாதிரி நடந்திருக்கும். ஓகேங்களா, 7:55 அந்த மாதிரி நடந்திருக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டன் பண்ண இன்டர்வியூவில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த ரூமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசு. ஓகேங்களா, எப்படி சொல்லலாம்னா ஒரு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 20க்கு 50. ஓகேங்களா, இப்போ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 20க்கு 50 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ லென்த் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒரே ஒரு பேனல் தான். ஓகே, ஒரே ஒரு பேனல் தான். கான்ஃபரன்ஸ் ஹால் அது ஒன்று போட்டிருந்தது, அதுக்குள்ளே தான் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த சைடு நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பொறுமையாக கண்டக்ட் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, யாராவது சாப்பிட்லைன்னா போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. ஓகே, எப்போது 12:30 உள்ளே போகும்போது நடுவில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்றதுனா சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. நாம் வந்து ஓகே, நான் வந்து எப்படின்னா காலையில் ஒரு 10:30 மணிக்கு சாப்பிட்டேன். ஓகேங்களா, ஓகே நமக்கு என்ன வேணும், நம்ம பாடிக்கெல்லாம் தாங்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 மணி இருக்கும், 6:30 இருக்கும், அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. ஓகே, என்னாச்சு அப்படின்னா 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ நம்ம 3 மணிக்கு இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போகிறது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அப்பப்போ உள்ள டீ பிஸ்கெட்டு அது மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்பவம். ஓகே, என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டில் ஒரு இஷ்யூ. ஓகே, எல்லாமே ஓகே பக்கா. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு சின்ன லெட்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, டிசியில் ஒரு மாதிரி இருக்குது, ஓபிசி சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. அவங்க சைடில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அஃபிடவிட்டில் இருக்கிற நேமில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லெட்டர் எழுதி தந்துருங்க. என்ன லெட்டர் எழுதி தரணும் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு, அதில் வந்து டிக் பண்ணி ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனை அப்படின்னு டிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி நான் 2 நாளில் வந்து இதை அப்டேட் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா இப்போ கம்யூனிட்டி இஷ்யூ இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி அந்த நேமில் இஷ்யூ இருக்கு இல்லையா, அங்கே உள்ளே போயிட்டு அதாவது நம்ம ரீஜியனில் தாலுகா ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க. அதை வந்து 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்ஐசியோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ரைட், ஸோ மிச்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக ஒரிஜினல் வரும் இல்லையா, அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்ஐசி கிளாஸ் 1 ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி ஓகே அட்டஸ்டேட் வாங்கி நான் வந்து மும்பை ஆஃபீஸ்க்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஓகே, ஒரே ஒரு லெட்டர் வந்து சேஞ்ச் ஆனதுனால. ஓகே, ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி இது 2 ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து டாக்குமெண்ட் ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இப்போவே மாற்றி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே, நானும் வந்து ஏதோ சொல்லி பார்த்தேன், தம்பி சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் இதுதான் ப்ரொசீஜர்ப்பா, எங்கள் சைடில் இதுதான் பண்ணணும், எங்கள் சைடில் பண்ண வேண்டியதான் நாங்கள் பண்ணுறோம், ஒரு இது கவலைப்பட்டுக்காத, இன்டர்வியூ முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துடும் ஓகேவா அப்படின்னாங்க. ஓகே, ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இதனால் வந்து கேன்சல் ஆகிறது எதுவும் வராது, எல்லாமே ஓபிசி உள்ளே தான் எல்லாமே, ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவும் கேன்சல் ஆகிறதோ எதுவும் ஆகாது, இதை பற்றி யோசிக்காது அப்படின்னாங்க. நான் 2-3 டைம் கேட்டேன், இந்த மாதிரி சார் இது வந்து மார்க்கில் வந்து இம்பேக்ட் ஏதாவது இருக்குமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த லெட்டர் சேஞ்ச் ஆனதுனால பயோடேட்டாவில் வந்து நம்ம கொஞ்சம் அடித்தல் திருத்தல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே, ஸோ அடித்தல் திருத்தல் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால பயோடேட்டா எங்கே போகும், பேனல் மெம்பர்ஸ்க்கு போகும். ஓகே, ஸோ இதை பற்றின கேள்வி எப்படி இருந்தாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, ஓபிசி ரிசர்வேஷன் என்ன, இது தமிழ்நாட்டில் வந்து இப்படி இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது படிச்சுட்டு போயிட்டேன். அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கேள்வி வந்தது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து மண்டையை போட்டு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா அது ஓபிசியில் பிரச்சனை வந்திருக்கே, நம்ம வேறு வந்து இப்போ தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பொறுத்தளவுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஜென்ரலில்
எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஈவன் ஜென்ரல் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் ஜென்ரல் எலிஜிபிள் கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வேலை. புரிஞ்சுதா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு மார்க் வந்திருக்கு ஆனால் ஜென்ரலில் கிளியர் பண்ணணுன்னு வரலையே, ஓபிசியில் தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இதுக்கு என்ன அப்படின்னா 28 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஓபிசி மட்டும்தான் எலிஜிபிள். சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனில் ஓபிசி மட்டும்தான் எலிஜிபிள், அப்படி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா 28 வயசுக்கு அப்புறம் இருக்கிற இது பண்ணுறீங்க உள்ளே போகிறீங்க அப்படின்னா கிளரிக்கல் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ அது வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி ஓகே பார்த்துக்குவோம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, அதான் மாற்றி தந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து தேத்திக்கிட்டேன். ஓகே, ஸோ ஓவராலாக அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ நடந்துகிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ஆவரேஜாக 20 நிமிஷம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன 18, 19, 17, 22 அந்த மாதிரி அந்த டைமில் வந்து நடந்திருக்கு. ஓகே, போயிடுச்சு. அப்போ நான் பார்த்தேன் 6:30 மணி ஆச்சு. அப்போ தான் வந்து 9வது நம்பரோ 10வது நம்பரோ வந்திருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு 14வதா பார்த்தா 7:55 ஆயிடுச்சு. ஓகே, 7:55 ஆயிடுச்சு. நம்ம வந்து இதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா துளி கூட வந்து பயம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது 95% அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஆனால் ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து அந்தளவுக்கு ப்ரெஷராக வந்து இருந்ததே இல்லை வாழ்க்கையில். அந்தளவுக்கு ப்ரெஷராக இருந்ததே இல்லை. ஏன் அப்படின்னா என்னடா பிஓ கேட்டகரியில் இருக்கிற ஒரே ஒரு ஜாப் அதுதானே, நம்ம என்ன கிளியர் பண்ணலைன்னு என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அந்த முன்னாடி நாள் தூங்கவே இல்லை, சுத்தமாக தூங்கலை. என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் தெரியும் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதை போய் இப்படி இன்டர்வியூவில் இதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி சொல்லலை அப்போதைக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெஷரில் வந்து அந்த அந்த ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருந்தது. என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தது. ஓகேங்களா? ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ வந்து 10 நிமிஷம் நடந்தது. இது ஏன் அப்படின்னா 5வது ஆளாக நான் போயிருந்தேன். ஓகே, 5வது ஆளாக போயிருந்தேன். மேபி எங்களோட பேனலில் வந்து அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல. நான் உள்ளே போனப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. 10 நிமிஷம் அப்படிங்கிறது நடந்திருக்கும், குறைஞ்சது 10 நிமிஷம் அப்படி நடந்திருக்கும். எனக்கு அது நல்லாவே தெரியுது. அந்த 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தது. மைண்ட் வந்து என்னன்னு தெரியல, இந்த இடத்துல வந்து அப்படியே பெயினாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அது என்ன ப்ரெஷர்னாலையா இல்லை தூங்காததுனாலையா என்னன்னு தெரியல. எனக்கு நான் சிரிக்கவே முடியல. நான் உள்ளே போயிட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உட்காந்துலேருந்து நான் ப்ராப்பராக சிரிக்கவே இல்லை. ஆன்சர் எல்லாமே பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் சிரிக்கவே இல்லை. ஓகே, இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க. பிஓ ஆகட்டும், இப்போ நம்ம போகிற எல்ஐசி இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதி வந்திருக்கோம். ஓகே, நம்ம கண்டென்ட் வைஸ் வந்து நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணி வந்திருக்கோம். அப்படிங்கும்போது அதில் வந்து அவங்களுக்கே தெரியும், ஓகே இவங்க வந்து ஒரு குவாலிஃபைடான ஒரு கேண்டிடேட் தான் அப்படின்னு. அதனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக எல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டென்ட் அப்படிங்கிறது செகண்டரி தான், ஆனால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ரைட்டா? ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியாத விஷயத்தை கேட்டுட்டா வந்து நமக்கு மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. தெரியாத விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கும், அது பேனல் மெம்பர்ஸுக்கும் தெரியும். ஓகே, அது தெரியாத விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை திருத்திக்க பார்க்குறீங்க இல்லை தெரிஞ்சுக்க பார்க்குறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. போட்டு உழப்புன்னு உழப்பி எங்கேயோ கொண்டு போய் பேனல் மெம்பர்ஸை கடுப்பேற்றி ஆர்குமெண்ட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா தான் நெகட்டிவ் ஆகும். தெரியல அப்படின்னா ஓகே ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் சார், ஐ வில் அப்டேட் மை செல்ஃப், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடணும். ஓகேங்களா? அப்போ தான் அவங்க மூவ் ஆன் ஆவாங்க அடுத்த டாபிக். நீங்கள் போட்டு அதுலேயே வந்து நான் புத்திசாலின்னு காட்டணும்னு பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? உங்களை வந்து நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி உங்களுக்கு மார்க் போடுற டெஸ்ட் கிடையாது. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதுதான் சொல்ல வந்தது. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதான் ஓகே, நாங்கள் வந்து கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் இருக்கு இல்லையா ஃபோனில், ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பெல் அடிக்கும்போது நான் ஆன் பண்ணி பேக்கில் வெளியில் போட்டுட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து வந்தப்போ விஷ் பண்ணது தான். ஓகே, 6 பேர். ஓகேங்களா? 6 பேனல் மெம்பர்ஸ். ஓகே, 6 பேனல் மெம்பர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் வந்து 50+ ஏஜ் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் ஒரு 30 to 35 இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பேனல் ஹாலுக்குள்ளே இப்படி உட்காந்துட்ருக்கேன், இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே 5 பேர். ஓகே, 6வது நபர் வந்து இந்த சைடு. ஓகேங்களா? அவர் தனியாக உட்காந்துருந்தார். அவர் தான் நான் சொன்னேன் 30 to 35 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். மிச்சம் 5 பேர் வந்து இப்படி உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன். ஓகே, டேபிள் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஓகே, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து
வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க, டிஷ்யூ வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. ஓகே, இது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம், சாரி குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் மேம் அப்படிங்கிற சொல்லிவிட்டு உட்கார சொன்னாங்க. உட்காந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இல்லைங்க, கொஸ்டின்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம், அதனால தான் வெளியில் வந்ததுக்கப்புறமே டைப் பண்ணி வச்சிட்டேன். அப்படி இருந்தும் நிறைய விஷயங்கள் மறந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே போனதுன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஓகே உங்கள் பேர் வந்து கேட்டாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன். செல்ஃப் இன்ட்ரோ கேட்கல. ஓகே, ஸ்டாப், இந்த இடத்துல ஸ்டாப். செல்ஃப் இன்ட்ரோ வந்து நிறைய பேருக்கு வந்து கேட்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகே, அது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வர்றாங்க, ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஐ எம் ஃப்ரம், ஐ எம் திஸ், ஐ எம் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கேட்குறது, இதுலேயே ஒரு 2 நிமிஷம் போயிடுது. அதனால் வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் இருக்கலாம். ஓகே, ஆனால் எனக்கு கேட்கல. ஓகே, எங்கன்னா ஐஓபி போனப்பவும் கேட்கல. அதில் வந்து 12ஆவதோ 13ஆவதோ மெம்பரோ, ஓகேங்களா, 12 13 11 நினைக்கிறேன். 5ஆவதாக போயிருந்தேன். இதுலன்னு பார்த்தீங்கன்னா RRBPOவில் அங்கே கேட்டாங்க. ஓகே, அங்கே கேட்டாங்க. இதில் வந்து 14ஆவது, அதனால் வந்து இதில் கேட்கல. எடுத்தோடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், யூ ஆர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூரை பற்றி கேட்குறதுக்காக அந்த இது அந்த கோயம்புத்தூர் ரீஜனை வந்து யார் ஆட்சி பண்ணாங்க அந்த ரீஜன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ விஜயநகர டைனஸ்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது விஜயநகர டைனஸ்டி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேரா. ஓகே, சேரர் மன்னர். ஓகேங்களா, அதுதான் சொன்னேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த நேரத்தில் சொன்னது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொடுக்குறது வந்து கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதில் வந்து இந்த கம்யூனிட்டி இது தர்றாங்க, ஸ்டேட்டில் வந்து இது தர்றாங்க, இதில் வந்து இது தர்றாங்க இல்லையா, அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து கரெக்ட் சார், இது வந்து சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு தான் தர்றாங்க, அதனால் வந்து கரெக்டு தான் தர்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பற்றி கேட்டாங்க. நம்ம தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லியாச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வருஷம் காலேஜ் முடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து 2018. ஸோ இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. நான் வந்து அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பயங்கர ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து எப்படி வந்து இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நான் அந்த 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதோட இம்பாக்ட் தான். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா, இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ஆன்சர் பண்ணுறது. ஓகே, அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு கன்வே பண்ணுறது தான். நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு தனியாக ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த என்ன சொல்கிறது, இப்போ நம்ம பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரக் ஆகும். ஆனால் இது எப்படின்னா ஒன்லைனர் ஆன்சர் மாதிரி தான். ஓகே, இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷின் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னோம்னா முடிஞ்சு, அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ இந்த பிரச்சனை என்ன, அது என்ன, இது என்ன அப்படி கேட்டாலும் அதுக்கு ஒன்லைனர் நம்ம ஆன்சர் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் வந்து இன்டர்வியூ பற்றி யாருமே பயப்பட வேணாம், ஈஸியாக வந்து கொண்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. மேபி அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதும் சேர்த்து இது வந்து நல்லபடியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து எந்த இயர் முடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து 2018 சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. படிச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒர்க் பண்ணேன் சார், இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க கேட்டாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு மேலே லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ என்ன சர்வீஸ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 2 வீலர் 4 வீலரோட ஏர் இன்ஃப்ளேட்டர் இருக்குது சார், ஏர் ஃபில்லிங் மிஷின் இருக்குது, ஸோ அதோட ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. சப்போஸ் இதோட சப் கொஸ்டினாக வந்து மெஷினோட பற்றி எதாவது கேட்பாங்க அப்படின்னு நினச்சின்னா நான் படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் எதுவும் கேட்கல. ஸோ அப்போ உங்களுக்கு எப்போனா இது வந்து 2020 வரைக்கும். ஓகேங்களா. 2019 எண்டு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கேட்டால் தெரியும்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் படித்தது வந்து இசிஇ. ஓகேங்களா. 2018 படித்தது இசிஇ. ஆனால் கொஞ்சம் இந்த காம்பனன்ட்ஸ் பற்றியெல்லாம் நிறைய படிச்சுட்டு போயிருந்தேன். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி பேசிக்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருந்தேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் பற்றி கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, செமிகண்டக்டர்ஸ் பற்றி கேட்பாங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வர்சஸ் அனலாக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்க. ஓகே, இது நான் படிச்சிருந்தேன். ஓகே, இது எல்லாம் பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிட்டேன். இந்த கன்சாலிடேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சப்ஜெக்டோட ஒன்லைனர் மாதிரி எடுத்து படித்து வச்சிட்டேன். மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, டிஎஸ்பின்னா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு என்ன, எல்லாமே படிச்சிட்டேன். அனலாக்னு என்ன, எல்லாமே படிச்சிட்டேன்.
ஆன்சர் பண்ணியாச்சு. டிஜிட்டல்னால் வந்து டிஸ்க்ரீட் சிக்னல் சார், அனலாக் வந்து கண்டினியூஸ் சிக்னல், இது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு, இது வந்து சைன் வேவ் இருக்கும், இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கும், இதில் வந்து நாய்ஸ் வந்து டிஜிட்டலில் வந்து அது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும், இதில் அனலாக் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இதை வச்சு தான் கேட்குறாங்க. ஓகே, அதுலேருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிக்னல் வர்றது வந்து டிஜிட்டல் சிக்னலாக அனலாக் சிக்னலாக, அதாவது ஒயர்லெஸில் போகிற சிக்னல் வந்து டிஜிட்டலாக அனலாகான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து குழம்பிருச்சு, என்னடா அது, இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் யோசிச்சிட்டேன். ஸோ அது ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப். இப்போ எப்படின்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் போயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இன்டர்வியூ போச்சு. ஓகே, இப்போ வந்து கொஸ்டினுக்கு வருவோம். அதான் டெலிஃபோன் இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக டிஜிட்டல் கேட்டால் எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சார் இந்த மாதிரி ஒன் வே கம்யூனிகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். தம்பி, அது வந்து சிம்ப்ளெக்ஸு ஹாஃப் டியூப்ளெக்ஸுப்பா, இது டிஜிட்டல் அனலாகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார், ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட், ஐ வில் அப்டேட் மை செல்ஃப் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஓகே அப்படின்ட்டு அடுத்த கேள்வி, கோயாக்சியல் கேபிளுக்கும் ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. கோயாக்சியல் கேபிள் ஸோ தெரியும் இல்லையா, நம்ம சொல்லி இது பேர் என்ன, கோயாக்சியல் கேபிள் டிவிக்கு வரும் இல்லையா, அதானே கோயாக்சியல் கேபிள், எஸ் டிவிக்கு வரும் அதான். ஆனால் நான் வந்து கோயாக்சியல் கேபிள் பற்றி நான் சொல்லலை. ஓகேங்களா, கோயாக்சியல் கேபிள் ஃபைபர் ஆப்டிக் கேட்டாங்க. நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைபர் ஆப்டிக் வந்து சொன்னேன். ஃபைபர் ஆப்டிக் வந்து இந்த மாதிரி சார் இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து நான் இதனால் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து இந்த இஷ்யூ போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சும்மா ஜென்ரலாக படிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகுது, ஸோ அங்கே ஏதாவது வந்து இந்த பிரச்சனைனால வந்து கப்பல் ஏதாவது நங்கூரத்தை போட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிற இதில் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சும்மா படிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ நான் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மட்டும் தான் சொன்னேன். கோயாக்சியல் கேபிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து தொடவே இல்லை, கோயாக்சியல் கேபிள் பற்றி தொடவே இல்லை. ஆனால் எனக்கு கோயாக்சியல் கேபிள் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா குழப்பம். ஓகே, அதனால் வந்து கோயாக்சியல் கேபிள் வந்து தொடலை. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது பேர் என்ன, இந்த லைட்டில் அந்த உள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கண்ணாடி மாதிரி மெட்டீரியல் இருக்கும், அதில் தான் இது பண்ணுவோம். ஏதோ ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன், ஐயோ மறந்துட்டேன்னு, ஃப்ரீக்வன்சி ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுறோம், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், ஒயர்டு கம்யூனிகேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து அது வந்து போகலை, அதாவது சாரி அடுத்த கேள்விக்கு அவங்க போயிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அதே தான், இது ரேம் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ரேம் அப்படின்னு என்னென்னு கேட்டாங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்குமா, ரேம்னு கேட்டாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாலட்டைல், ஸோ அழிஞ்சு போயிடும். இப்போ வந்து எப்போல்லாம் வந்து மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற டெம்பரவரி மெமரி எல்லாம் வந்து எரேஸ் ஆகிடும். அதுதான் நமக்கு பர்மனெண்ட் மெமரி வேணும் அப்படின்னா ரோம் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் மெமரி ஆட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டேன், சொன்னேன். அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அதே சொல்ல அடுத்த கேள்விக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்தது தான் வந்து ஒரு த்ரில்லிங்கான இடம். ஸோ என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸு படிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த கேள்வி கேட்டதோடனே நான் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டதோடனே எஸ் சார் நான் படிப்பேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்ன அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆனாங்க. எனக்கு வந்து ஒரே இதுதான் ஆனந்தம், அப்பாடா இப்படி இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போயிருக்கும். ஓகேங்களா, 7 to 8 நிமிஷம் வந்து இதுலேயே போயிருக்கும். அடுத்து வந்து இது இப்போ தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வர்றாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது நம்ம அன்றைக்கி உட்காந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக அந்த ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிடலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுதான் இஷ்யூ தான், இது இந்த கேஸ் பிரச்சனை, இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்ஐஆர் பற்றி கேட்பாங்க. எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, டேட்டை பற்றி கேட்பாங்க, இல்லைன்னா வந்து எஸ்ஐஆர் பற்றி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து 4-வே அந்த இது இருக்கு இல்லையா, பேர் என்ன, கேண்டிடேட் அது வந்து கட்சிகள் இருக்கு இல்லையா, 4 கட்சி. ஸோ அது வந்து நல்லதா கெட்டதா இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸ்னு போனதுன்னா அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னையா பிரச்சனை போயிட்டு இருக்கு அதான் கேட்பாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு துளசி கபாடு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க.
எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். துளசி கபாட் சார் தெரியும் சார், யார் அவங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸோட சீஃபு அமெரிக்காவில், ஏன் அவங்க வந்து நியூஸில் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்றைக்கி காலையில் வந்து நியூஸ், ஓகேங்களா, ஹிந்து பேப்பரில் அன்றைக்கி காலையில் வந்து நியூஸ். அதனால தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னது என்ன அப்படின்னா, இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா மதியம் ஷிஃப்ட்டு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற அந்த ஹிந்து பேப்பரை படிச்சுட்டு போங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லஞ்ச் டைமில் வந்து ஏதாவது ஒரு பேப்பர் படித்து அதிலிருந்து எடுத்து கொஷின் கேட்கலாம் அப்படின்னு தான் ப்ரிப்பேர் ஆவாங்க. ஓகே, சப்போஸ் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற நியூஸில் எது இருக்கோ என்ன சொல்கிறது, ரொம்ப டெப்த்தாகவும் கேட்க மாட்டாங்க. மேலாப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்சிட்டிவான இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதான் வந்து கொஷினாக வரும். நான் வந்து இதை எதிர்பார்க்கல. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து இவங்களை எதிர்பார்க்கல, துளசி கபாடை பற்றி கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்லி கண்ட்ரி வந்து அமெரிக்காவை ஹிட் பண்ணுறது அந்த இஸ்லாமிக் இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான், அவங்க பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே வர அடுத்தது சொல்லியிருந்தாங்க. அந்த இதுதான் ஓகே, அந்த இதுதான் சொன்னேன். ஏன் வந்து நீங்கள் பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எங்கன்னு கேட்டாங்க. பாகிஸ்தானும் இவங்களும் அவங்க பேர் என்ன, ஈரானும் வந்து ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து நியூக்ளியர் இதில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சப்போஸ் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, யூஎஸ் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன் இஸ்லாமிக் கண்ட்ரியில். அப்படியே தான் சொன்னேன், இஸ்லாமிக் நேஷனில் நியூக்ளியர் கேப்பபிள் பவர் இருக்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான். அதனால் வந்து அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதான் ஓகேவா. அடுத்த கேள்வி, கஷ் பட்டேல் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இந்த துளசி கபாடு கஷ் பட்டேல், ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹிந்து ரிலிஜியன். ஓகே, துளசி கபாடு வந்து அவங்க வந்து பிறப்பால் இந்தியர் கிடையாது, ஓகேங்களா, அவங்க கன்வெர்டட். ஓகே, கன்வெர்டட் ஹிந்து. ஆனால் இவர் கஷ் பட்டேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து. மேபி அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியர்கள் அப்படிங்கிறனால, இந்தியன் இது வர்றதுனால அவங்கள வந்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கஷ் பட்டேல் யார் அப்படின்னா FBI இருக்கு இல்லையா, அதோட ஹெட்டு. ஆனால் அவங்க கேட்டப்போ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து வரல. அவரும் வந்து ஒரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அப்படின்னு சொன்னேன். டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டே என்ன, அதான் இவங்க இருக்காங்களே இன்டெலிஜென்ஸோட இது இருக்காங்களே, அவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது வந்து அது FBI அப்படிங்கிறதே வரல. FBI அப்படிங்கிறதே வந்து வரல. சிஏஏன்னு மைண்டில் இருக்குது. ஆனால் சிஏஏ வந்து இல்லை, ஆன்சர் வந்து சிஏஏ இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் நான் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற ரா லைக் ஏஜென்ட் அது மாதிரி வந்து யூஎஸில் இருக்குது, அதனுடைய ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் கன்வின்ஸ்டாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் நான் சொன்ன ஆன்சர் வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அவர் வந்து FBI அப்படிங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஓகேங்களா, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோ சம்திங் வரும். ஓகே, வெளியில் வந்து நான் பார்க்க கூட இல்லை. கஷ் பட்டேல் பற்றி கேட்டாங்க, சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த கேள்வி, ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஏன் வந்து கிரீன்லேண்டு மேலே அட்டாக், அதாவது கிரீன்லேண்டு வந்து ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து யோசித்தேன், ஃபஸ்ட்டு என்னடா ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் ஒரு 2 செகண்டு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2 ரீசன் இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக் ரீஜியனில் வந்து நேவல் பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வைடன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிரீன்லேண்டு வேணும் யூஎஸ்க்கு. ஸோ அதுக்காக கிரீன்லேண்டு வந்து தேவைப்படுது. ஏன்னா வந்து அந்த ஆர்டிக் ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து நின்றுட்டுருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு அந்த நேவல் பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிரீன்லேண்டு வேணும். செகண்ட் காரணம் என்ன அப்படின்னா, ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து கிரீன்லேண்டு இருக்குது. அதை எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ் வந்து ரேர் எர்த்துக்கு வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு இது தேவைப்படாது, சைனாவோட டிபெண்டன்சி இருக்காது. நம்ம ஏதாவது சாங்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஓகே, ஸோ இப்போ நான் ஏன் வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சொன்னேன் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஆன்சர் சொல்லியிருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டான ஆன்சர். பட் தெரியல, ஓகே, எனக்கு நான் எதனால் அப்படி சொன்னேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அதுதான், இந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் சைனாவை நம்பி இருக்கும், கிரீன்லேண்டை கேப்சர் பண்ணிட்டா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்க எடுத்துக்குவாங்க அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த டாபிக் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 நிமிஷம் நடந்திருக்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒய் யூ வாண்ட் டு ஜாயின் இன் எல்ஐசி, ஒய் யூ வாண்ட் டு ஜாயின் எல்ஐசி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சுது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்ஐசி வந்து இந்த மாதிரி இந்தியாவோட
லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சோசியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்குது, சேவிங்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னு சொல்லாங்க. இங்கே என்னாச்சு அப்படின்னா தலை வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, எதுனாலன்னு தெரியல. ஓகேங்களா, தலை அப்படியே வந்து அப்படியே சுற்றுது. இப்போ நான் சேரில் உட்காந்துருக்கேன், நான் இப்படி போகிற மாதிரி இருக்குது, இப்படி போகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. ஓகேங்களா, வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃபீல் வந்ததில்லை. இது எதனால் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை சாப்பிடாமல் இருந்ததுனால வந்துச்சா, இல்லை தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால வந்துச்சா, இல்லை வந்து வயசானதுனால பிபி ப்ரெஷர் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நான் மறுபடியும் அதையே தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி முடியல, இன்னும் ஒரு நிமிஷம் பேசணும் கீழே விழுந்துரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் வந்து தண்ணி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ எந்த இன்டர்வியூலையும் வைக்காத தண்ணி வந்து கேண்டிடேட் முன்னாடி வச்சுருந்தாங்க. நான் வந்து கேன் ஐ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஓகே ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எடுத்து லெவல் ஃபுல்லாக குடிச்சிட்டு கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அதுதான் சொல்லும்போது ஸ்டாப் பண்ணி அவங்க இதெல்லாம் தெரியும், நீங்கள் ஏன் வந்து எல்ஐசியில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நான் வந்து இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட் எங்கள் இதுலேருந்து வர்றேன், என் ஃபேமிலியிலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நான் தான். ஸோ இப்போ சப்போஸ் எல்ஐசி மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணால் என் ஃபேமிலி வந்து ஒரு ப்ரௌடாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க வந்து ஓகே இதைத்தான் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொன்னாங்க. எனக்கு வந்து காது அடைச்சிருச்சு, கண்ணு தெரியல. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் மைண்டில் சொல்லிட்டேன், இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, கொஞ்சம் எப்படியாவது மைண்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்க, 5 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கும், விட்டுறாத அப்படின்னு சொல்லி மனசில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் கேள்வி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்ஐசியில் சொன்னதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்கன்னு கேட்டாங்க. இருக்காங்க சார், அக்கா இருக்காங்க, மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அடுத்து வந்து இப்போது சப்போஸ் வந்து உங்களோட ஹோம் டவுனில் போஸ்டிங் போடாமல் வெளியில் போடுறாங்க அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்ஐசியோட ஜாப் நேச்சர் அதுதான் சார், இந்த போஸ்ட்டோட ஜாப் நேச்சரே இதுதான், வெளியில் தான் போடுவாங்க, அதனால் வந்து கேண்டிடேட்டாக இருக்கும்போது நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எங்கே போஸ்டிங் போடுறாலும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஃபேமிலி இதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், ஜாபோட ரெக்குயர்மெண்ட்டு இதுதான், போஸ்டிங்கோட ரெக்குயர்மெண்ட்டு இதுதான், அதனால் நம்ம ரெடியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாங்க, 2-3 கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பதில் சொல்லிட்டு தான் இருந்தேன். த்ரூ அவுட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஓகேங்களா, சிரிச்சிட்டேன்னா ஆர்பிட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி அப்படின்லாம் இல்லை, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி நான் வந்து உள்ளே இருக்கோ இல்லையோ பதட்டம், நம்ம வந்து அதை வெளியில் காட்டாமல் இருக்கணும், பயத்தை வெளியில் காட்டாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தேன், சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஈவன் வந்து நமக்கு வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, கிருகிருன்னு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஓகே, நான் வந்து இப்படி எனக்கு ஈவன் எனக்கு அது தெரியக்கூட இல்லை, நம்ம சாயிரமா இல்லை கரெக்டாக உட்காந்துட்டு இருக்கமான்னு கூட தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று அப்படியே சுற்றுது. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு தண்ணி குடிக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மயக்க போட்டு கீழே விழுந்திருப்பேன். இன்டர்வியூ வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸாக போயிருந்துருக்கும். ஏதோ என்ன எப்படி தோணுச்சு என்னன்னு தெரியல. தண்ணி வச்சுருந்தாங்க, நல்ல வேலை தண்ணி வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணி மறுபடியும் வந்த மாதிரி ஆச்சு, தண்ணியை குடித்து கொஞ்சம் அலைவான மாதிரி ஆச்சு. ஓகே, எப்படியோ ஓகே. அப்புறம் கடைசியில் வந்து கேட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களா, இப்போ ஏதாவது கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் சார், ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் ஆகிருக்கு அப்படின்னேன். வேறு எதுவும் கிளியர் ஆகலை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் ஆர்ஆர்பி பிஓ வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது, மிஸ்டு பை 0.03 அப்படின்னு சொன்னேன். ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது. ரிசர்வ் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எண்டு இல்லைன்னா செகண்ட் குவார்ட்டரோட பிகினிங்கில் வரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பக்கத்தில். நோ சார் அப்படின்னாங்க. அப்புறம் ஓகே யூ மே கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே யூ கேன் கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே மேடம். ஓகே, ஸோ இது பேனல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் சொன்னேன் இல்லையா, ஒருத்தங்க வந்து லேடி மெம்பர், மற்றவங்கெல்லாம் வந்து ஜென். ஓகேங்களா, ஸோ இங்கே மேடம் இந்த சைடு உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்து அவங்கள்ட்ட தேங்க்யூ சார், இந்த சைடு தேங்க்யூ மேடம்கிட்ட என்ன இதில் சொன்னேன் அப்படின்னு தெரியல. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு இந்த தண்ணி வாட்டர் பாட்டிலை பார்க்குறேன்.
அவங்க கேட்டாங்க இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவர் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு கதவுக்கிட்ட போகிற வரைக்கும் கதவை மெதுவாக திறந்து அழுங்காமல் வெளியில் போயிடு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் சொல்லிக்கிட்டு ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தேன். வெளியில் வந்து நின்றுட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். சரி, இந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே அனுப்புவாங்க ஓகேங்களா, ஒரு ஸ்டாஃப் மாதிரி இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஏஓ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, எல்லா கேண்டிடேட்டுக்கிட்டையும் நல்லா பழகினாங்க. ஓகே, அவங்க வந்து லேடி மெம்பர் தான் ஸ்டாஃப் அவங்க ஓகேங்களா. அவங்க வந்து எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறது, எல்லோரும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறது, எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. மேடம் இது நல்லா பண்ண மேடம், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தானப்பா உங்களை சாப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதல்ல சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. இல்லை மேம் சாப்பிடல அப்படின்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணலாமா, ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டிட்டு அப்போ ஓகே இப்போ போய் கீழே போய் சாப்பிட்டு இன்டர்வியூ நல்லா பண்ணீங்களா, நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே முடிஞ்சிச்சு, வெளியில் வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகே. ஸோ ஓவராலாக இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கேட்ட கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன். 1-2க்கு மட்டும்தான் இந்த எனக்கு இதை பற்றின ஐடியா இல்லை சார், நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன், ஷுவர் ஐ வில் அப்டேட் மை செல்ஃப், அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தான் சொன்னேன். அதுவும் வந்து பேசிக் இனிஷியல் கொஸ்டின் கிடையாது, அதோட சப் கொஸ்டின் கேட்கும்போது ரைட்டா. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு சீரியஸாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 13 நிமிஷத்துக்கு அப்புறம் நடந்தது வந்து ஒரு மாதிரி பிளர் ஆயிடுச்சு. ஓகே, எப்படியோ முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ மார்க் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல, ஒரு வேளை வந்தால் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சப்போஸ் அவங்க வந்து பரவாயில்ல ஏதோ வந்து முடியல ஆனாலும் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டான் அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி மார்க் போட்டால் பரவாயில்ல. இவன் வந்து என்னடா இது ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி வந்து சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி மார்க் கம்மி பண்ணாலும் கையில் இல்லை ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து நான் அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஓகேங்களா, ஒரு விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ முழுக்க இங்கிலீஷில் மட்டும்தான் நடந்துச்சு ஓகேங்களா. அதனால் ஞாபகம் வச்சுங்க, OICL கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அடுத்தது நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு அப்படின்னா வரப்போகிற வீடியோக்களில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே 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 அதை பொறுத்தளவுக்கு எல்ஐசி பொறுத்தளவுக்கு இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணது வந்து உண்மையாலுமே அருமை ஓகேங்களா. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினி யூபிஎஸ்சி இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. மினி யூபிஎஸ்சி இன்டர்வியூ மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல எனக்கு நான் வந்து ஹாப்பி ஆகிட்டேன் வெளியில் வந்ததுக்கப்புறம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் ப்ரிப்பரேஷன்ஸ் என் சைடில் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தேன். நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகே, ஒரு 20 நிமிஷம் வந்து நம்மளால் கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பண்ணி வெளியில் வந்து முடித்ததுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நான் பயங்கர ஹாப்பி. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்தளவுக்கு பண்ணிட்டோம், இனி அடுத்த இன்டர்வியூ ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பயப்படவே வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ எனக்கு எவ்வளோ நிமிஷம் நடந்தது அப்படின்னா, நான் வெளியில் வந்து ஃபோனை எடுத்து ஸ்டாப் வாட்ச் ஆஃப் பண்ணும்போது 18:34 ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு 30 செகண்ட் கழிச்சாலும் 18 நிமிஷம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரியல 18 நிமிஷம் நடந்தது வந்து பெஸ்ட்டாக இல்லை வந்து எனக்கு கம்மியாக நடந்திருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ கடைசி மெம்பர் ஓகே வெளியில் வரும்போது கீழே வந்து எல்லாம் பார்க்கும்போது 8:30 மணி, நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு ஐடியா இல்லை ஓகே பேனல் மெம்பர்ஸ் எப்படி மார்க் போடுறாங்க அப்படிங்கிறது ஐடியா இல்லை. ஸோ அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வந்தேன். வெளியில் போய் ஃப்ரெண்ட் ரூம் சுற்றிக்கிட்டு அப்படி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தேன். திங்கள் செவ்வாய் இன்றைக்கி புதன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த கம்யூனிட்டி இஷ்யூ பிரச்சனை தான் அதுதான் போய்கிட்டு இருக்கேன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நேம் இருக்கு இல்லையா. ஸோ ஈவன் தோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி 31ஆம் தேதி வரைக்கும் தான் டேட் இருக்குது ஓகேங்களா. டேட் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து வாங்கி கொடுத்துடணும். ஓகே, நான் 1ஆம் தேதி அப்ளை பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏப்ரல் 1லேருந்து அடுத்த மார்ச் 31 வரைக்கும் இருக்கும்ல சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன எழுதி வாங்கினாங்க அப்படின்னா 2 நாளுக்குள்ளே அனுப்பணும். அது எப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து மெயில் பண்ணணும். ஒரிஜினல் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியோடைய ஆஃபீஸர் ஓகே ஸ்கேல் 1 கிளாஸ் 1 ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி போஸ்டல் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ணி புதுசாக வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அப்ளை பண்ணி ப்ராப்பராக வந்து வாங்கி அதை வந்து எடுத்துகிட்டு போய் எல்ஐசி ஆஃபீஸில் வந்து சைன் வாங்கி அதை வந்து போஸ்டல் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் வந்து என்னால் வந்து வீடியோ அப்படிங்கிறது போட முடியலை. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு மேலே டிலே ஆச்சு அப்படின்னா நானே மறந்துடுவேன், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நானே மறந்துடுவேன். ரைட். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ரைட்டா? ஓகே. ஸோ இப்படியே வந்து ஒரு வழியாக எல்ஐசி முடிஞ்சு. ஸோ இனி கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஓஏசிஎல் கிளியர் ஆகுது, மெயின்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்டிவ் கிளியர் ஆச்சு அப்படின்னா கிளியராக வாய்ப்பு இருக்குது. கிளியர் ஆச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து இதோட பெட்டராக பண்ண பார்ப்போம். ஓகேவா? இதோட இன்னும் பெட்டராக பண்ண பார்ப்போம். ஸோ ஈஸி தான். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டென்ட் வந்து மைண்டில் வந்து நிறைய வச்சுக்கணும். அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு உள்ளே போகும்போது பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சா, என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும்? தெரியலன்னு சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க் குறையாது. ஓகேங்களா? தெரியல மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற விதம், இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறேன், தெரியல சார் எனக்கு இதில் வந்து அவேர்னஸ் இல்லை, ஓகே நான் வந்து வெளியே ஃப்யூச்சரில் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால, தெரியலன்னா உங்களுக்கு தெரியாத கொஷின் கேட்குறதுனால உங்களுக்கு வந்து மார்க் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. 20 கொஷின் கேட்குறாங்களா, ஒரு 15 கொஷின் ஆன்சர் பண்ணிட்டு 5 கொஷின் நமக்கு தெரியல அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அது ஒன்றும் பெரிய இம்பேக்டெல்லாம் க்ரியேட் பண்ணாது. அதனால் வந்து ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் வந்து இப்போதே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, 5 பேர்த்துக்குள்ளே வந்தால் செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க, அதுக்கு மேலேனா கேட்குறதில்ல மேக்ஸிமம். அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிடாதீங்க. ஓகே, உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஊரை பற்றி கேட்டாங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டடீஸை பற்றி கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க, ஸோ ஆல்மோஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த கேள்வி வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இந்த கோரில் தான் வந்துச்சு, அதுவும் வந்து நான் படிச்சுட்டு போனதுனால வந்துடுது. ஓகே, இந்த ரேம், ஆப்டிக்கல் ஃபைபர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் டிஜிட்டல், இது எல்லாமே வந்து பேசிக் தான். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டதும் நான் படிச்சுட்டேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நாள் படித்தது தான், அதனால் வந்து அதுவும் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, கோயம்புத்தூர் பற்றி எல்லாமே படித்து வச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ அதுலேருந்து சொல்கிறது தான். ஓகே, இதை தாண்டி வேறு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாமே இருந்து நம்ம போய் அங்கே பதட்டத்தில் சொதப்பாமல் இருக்கணும், அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, டெய்லியும் இன்டர்வியூ பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த இன்டர்வியூவோட அந்த இன்டென்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, அதோட டெப்த் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், பயம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அவங்களும் வந்து நம்மள மாதிரி தான். ஓகே, பேனல் மெம்பர்ஸும் நம்மள மாதிரி தான். நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உண்மையாலுமே ஜாலியாக பண்ணலாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மைண்டில் என்ன தோணுது, இன்டர்வியூ தான் ஈஸியாக இருக்குது. மெயின்ஸ் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, மெயின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் எனக்கு வந்து தலைவலி. மெயின்ஸ் கூட அது ஓகே ஈஸியாக பண்ணிடுவேன். இன்டர்வியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணும்போது மற்ற இன்டர்வியூ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்டர்வியூ தான் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பேசுவோம். டாட்டா பை பாய். ஓகே, வேறு ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஓகே, அவ்வளோதான். ஆர்பி அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னும் ஆர்பி வேறு அதை தொடவே இல்லை. அது என்ன எங்கே எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அது 20-25 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க் டெஸ்ட்டு போட்டு. ஸோ அந்த ஸ்பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்ப்போம். ஓகேவா? ஸோ வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தண்ணியை திறந்தால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூஞ்ச கலவலான்னு தண்ணியை திறந்தால் அது என்ன சொல்கிறது, அப்படியே தகன்னு எரியுது, அந்தளவுக்கு வந்து சூடாக வருது. ஸோ அதனால் இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுங்க. தண்ணி நிறைய குடிங்க. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ஸோ எக்ஸாம் யாருக்கும் இல்லை, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங்காக தான் இருக்கேன் அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒர்க்குக்கு உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா டைம் அப்படிங்கிறது கிடைக்காது. பிஓவாக போயிட்டீங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அதனால் என்ஜாய் பண்ண பழகிக்கிங்க. ரைட்? வேறு ஏதாவது இருக்கா? இல்லை வரட்டா? டாட்டா பை பாய்.